வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகின் கொடிய பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதை போன்று எந்த ஒரு சவாலுக்கும் முகம் கொடுக்கும் பலம் எமக்கு உண்டு என ஜனாதிபதி வலியுறுத்து. இந்தியா பலம் பொருந்திய ராஜ்யமாக மாறலாம் என்ற நோக்கிலேயே ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதாக அமெரிக்க ராஜதந்திரி தகவல். சமூகத்தில் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஊடகங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என பதில் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அறிவிப்பு. மின்சார பாவனையை 20% குறைப்போருக்கு ஒரு மாதத்துக்கு மின்சாரத்தை இலவசமாக வழங்க திட்டம். ககாவத்த இரட்டை கொலையின் சந்தேக நபர்கள் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில். 43 பயணிகளுடன் சென்ற ரஷ்ய விமானம் விபத்தில் 30 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அரசு சேவை ஒன்று தற்காலத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில் ஏற்படுத்தப்படல் வேண்டும். உலகின் கொடிய பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதை போன்று எந்த ஒரு சவாலுக்கும் முகம் கொடுக்கும் பலம் எமக்கு உண்டு என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ඊට වඩා අමාරු කාලවල අපිට පුළුවන් වුණා විදේශ වලින් ආපු බලපෑම් කල්පනාකරණය කරගෙන இதற்கு முன்னர் இருந்த நெருக்கடியான காலகட்டங்களில் நாம் வெளிநாடுகளின் அழுத்தங்களை கிரமமாக முகாமைத்துவப்படுத்தி நாட்டை நிர்வகித்து முன்னெடுத்துச் செல்ல நமக்கு முடிந்தது. நாம் ஒரு வட்டத்துக்குள் வரையறுக்கப்பட்ட ஒரு சமூகம் அல்ல. நான் பத்திரிகை குறிப்பொன்றை வாசித்தேன். அரச நிறுவனங்கள் கணக்காய்வாளருக்கு சமர்ப்பித்த 9000க்கும் மேற்பட்ட அறிக்கைகள் உண்மைக்கு புறம்பானவை என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நானோ எனது அமைச்சர்களோ இந்த அறிக்கைகளை வழங்குவதில்லை. அரசு அதிகாரிகளை இதனை வழங்குகிறார்கள். இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? இவ்வாறான அறிக்கைகள் வெளியாகும் போது எம்மை எதிர்க்கும் வெளிநாட்டு சக்திகளுக்கு இவை துணை போகக்கூடியவையாக மாற்றப்படும். அது மாத்திரமன்றி எமது தாயகத்தின் கீர்த்திக்கும் பங்கம் ஏற்படும். எமக்கு இதனை விட பாரிய பொறுப்புகள் உள்ளன. சகலரும் ஒன்றிணைந்து இதனை மேற்பார்வை செய்ய வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த யுகத்தில் அல்ல நாம் தற்போது இருக்கின்றோம். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மக்களின் அச்சம் நீங்கியுள்ளது. இதனால் நாம் இந்த யுகத்துக்கு அரசு சபையையும் இட்டுச் செல்ல வேண்டும். உள்நாட்டு வர்த்தகர்களை ஊக்குவிக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த சவாலையும் வெற்றி கொள்ளக்கூடிய நம்பிக்கை நமக்கு உள்ளது. இது ஒரு பாரிய பிரச்சனை அல்ல. சகல வளங்களும் வீணடிக்கப்படுவதனை குறைத்து மக்களின் நலனுக்காக முறையாக பயன்படுத்துவதன் மூலம் பாரிய முன்னேற்றங்களை நமக்கு எட்ட முடியும். இதற்கு அரசியல் தலைமைத்துவம் மாத்திரமன்றி நிர்வாகத்துறை பொறுப்புகளை ஏற்று செயல்பட வேண்டியுள்ளது. இதன் மூலம் அரசு சபையை உயரிய நிலைக்கு இட்டுச் சென்று அபிவிருத்தியுடன் பாரிய பயன்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வாய்ப்பு உருவாகும். எனக்காகவன்றி உங்களது சந்ததியினருக்காக இந்த நாட்டை காக்க அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். ஜெனீவாவாக இருந்தாலும் வாஷிங்டனாக இருந்தாலும் நாம் அதனை பார்த்துக் கொள்வோம். நியூயார்க் வேவா வாஷிங்டன் வேவா ஏவா அப்பி பலாக. அலரி மாளிகையில் அரசாங்க ஊழியர்களை அறிவுறுத்தும் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாடு ஓர் அணியில் எனும் துணிப்பொருளில் நாடு எதிர்நோக்கியுள்ள சவால்கள் தொடர்பாக அரசாங்க ஊழியர்களை அறிவுறுத்துவதே இந்த கூட்டத்தின் நோக்கமாகும். நாடு முழுவதிலும் இருந்து 4000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு அபிவிருத்தி கண்ட ஒரு நாடாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. மக்களின் நலனை கருத்து கொண்டு அரசாங்கம் முழு அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை புரிந்து கொண்டு அதுக்கு ஆதரவளிப்பது மக்களின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் அங்கு உரையாற்றும் பொழுது பிரிட்டன் தமிழ் ஒன்றியமும் இலங்கைக்கு எதிரான சூழ்ச்சிகரமான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். உலகின் பல நாடுகளில் முதலில் மக்களுக்கும் அரசியல் தலைமைத்துவங்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகளை தோற்றுவிக்கக்கூடிய செயல்பாடுகளையே மேற்கொண்டனர். இவ்வாறான செயல்பாடுகளுக்கூடாக இவர்களுக்கான பின்னணியினை பலமாக உருவாக்கிக் கொண்டனர். வெளிநாட்டு தலையீடுகள் நாடுகளுக்குள் ஊடுருவுகின்றன. சேனல் 4 இருந்தாலும் சரி, பிரசன்ன சில்வாவுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள சூழ்ச்சி, இவ்வாறான சகல செயல்பாடுகளுக்கூடாகவும் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் பயங்கரமாக உள்ளது. எமது ஆணைக்குழு உள்நாட்டு ஆணைக்குழுவாகும். இதன் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்காக வியூகங்களை நாம் வகுத்துள்ளோம். எமது கொள்கை தீர்மானங்களை ஜெனீவா அல்ல வகுக்கின்றன. இதனை நாமே வகுக்கின்றோம். எமது நாட்டின் நிலைமையை வேறொரு சக்திக்கு பொறுப்பேற்க முடியாது. இந்த சவால்களை வெற்றி கொள்ள இறுதி வரை மக்கள் ஓரணியில் இணைந்திருக்க வேண்டும். ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்கமும் இங்கு கருத்து தெரிவித்தார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்தியா பலம் பொருந்திய நாடாக மாற்றம் பெறலாம் என்ற எண்ணத்தினாலேயே இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதாக அமெரிக்க ராஜதந்திரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் ராஜதந்திரியான வில்லியம் H. வேரியினால் எழுதப்பட்ட சீனாவின் பயங்கரம் மற்றும் அமெரிக்காவின் கனவு என்ற நூலினை மையமாக கொண்டு தி ஹிந்து பத்திரிகை இது தொடர்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. ராஜீவ்காந்தியின் கொலைக்கு பின்னர் இந்தியாவில் பல செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படவிருந்ததாகவும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தினரை இலங்கைக்கு அனுப்பி ராஜீவ்காந்தியை கொலை செய்த LTT தலைவர் பிரபாகரனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடிப்பதே நோக்கமாக இருந்தது. பிரபாகரனை இந்தியாவுக்கு நாடு கடத்தி அதற்கு எதிராக
வழக்கு தாக்கல் செய்ததன் பின்னர் உலகுக்கு பலம் பொருந்திய செய்தி ஒன்றை வழங்க இந்தியாவுக்கு முடிந்திருக்கும் என்றும் அமெரிக்க ராஜதந்திரி இந்த நூலோடாக மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு புரிந்திருந்தால் இந்தியாவின் அரசு தலைவர்களின் கொலையை நிறுத்துவதற்கும் தெற்காசியாவில் இந்தியாவுக்கு எதிரான நாடுகளை விட முன்னேறி செல்வதற்கு முடிந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊடகத்துறைக்கான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு எனும் தொழிற்பொருளில் அமைந்த கருத்தரங்கு தொடர் ஆரம்பமாகியுள்ளது. பாடசாலைகள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஊடகவியாளர்கள், ஊடகத்துறையில் இணைந்து கொள்ள விரும்புவோரை இலக்காக கொண்டு இன்று ஆரம்பமான கருத்தரங்கு தொடர் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை நடைபெறும். இன்றைய தினம் பல்கலைக்கழக மாணவர்களை இலக்காக கொண்டு உலகமயமாக்கலும் காலனித்துவவாதத்தின் டிஜிட்டல் பரிமாணமும் எனும் துணிப்பொருளில் கருத்தரங்கு இடம்பெற்றது. அங்குரார்ப்பண வைபவத்தில் பதில் ஊடகத்துறை அமைச்சர் லட்சுமணியா பாபிவர்தன கலந்து கொண்டார். சீரான சமுதாயத்தை கட்டியெழுப்புவதில் ஊடகவியலாளர்களுக்கு பாரிய பொறுப்பு உண்டு என அவர் தெரிவித்தார். ඉදිරියේදී සමාජ වෙනසක් ඇති කරන්න சமூகத்தில் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஊடகங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். சாதகமான முறை என்பது ஒரு கட்டுப்பாடு அல்ல, அது ஒரு சுய கட்டுப்பாடாக அமைய உள்ளது. மக்களின் உள்ளங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும். தனிநபர்கள் தொடர்பான விடயங்களை ஊடகங்களில் சித்தரிப்பதில் நாம் முன்னுரிமை அளிக்கின்றோம். சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு பாரிய பொறுப்பு உண்டு. சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் நிர்வாகத்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் ஊடகங்களினால் முடியும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். වෙනස කරන්න අපි සියලු දෙනා එකට එක්කහුවලා වැඩ කරන්න ඕන. அரசு தகவல் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் ஆரிரத்ன அத்துகலவும் இங்கு கருத்து வெளியிட்டார். රටක ප්‍රජාතන්ත්‍රවාදය දියුණු කිරීම හෝ වේවා ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதற்கும் கலாச்சார விடயங்களை மேம்படுத்துவதற்கும் அடிப்படை விடயமாக அமைவது ஊடகங்களாகும். பலமான கலாச்சாரம் இல்லாமல் வறுமைமயமான ஒரு ஊடக கலாச்சாரம் காணப்பட்டால் அங்கு ஒரு ஜனநாயக ரீதியான பலமான ஊடக கலாச்சாரத்தை கட்டியெழுப்புவது கடினமாகும். ඉතා වැදගත් වෙනවා சமாஜ கதிகாව. மரக்கறி ஏற்றுமதி மற்றும் பால் உற்பத்தியினை இலக்காக கொண்ட திவிநகம திட்டத்தின் 3வது கட்டத்தையும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்வதற்கு அமைச்சர் பசில் ராஜபக்ச நடவடிக்கை எடுத்துள்ளார். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி காலை 9:10 சுபவேளையில் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திலேயே 15 லட்சம் மனைப்பொருளியல் அலகுகளை உருவாக்கும் திட்டம் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் மரக்கரியின் விலையை குறைப்பதை போன்று மக்களுக்கு தேவையான போஷாக்குமிக்க உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதே நோக்கமாக இருந்தது. இதனை நாம் வெற்றி கொண்டோம். 2வது கட்டத்தினூடாக இதனை மேலும் பலப்படுத்தினோம். 3வது கட்டத்தில் நமது இந்த வேலை திட்டத்தை பாதுகாக்கும் அதே சமயத்தில் மரக்கறி மற்றும் பழ வகைகளை ஏற்றுமதி செய்வதனை இலக்காக கொண்டு இதனை முன்னெடுக்க உள்ளோம். பால் உற்பத்தியினை அதிகரிக்க நாம் விசேட திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். திவிநகம திட்டத்தின் 3வது கட்டத்தினை ஆரம்பிப்பது தொடர்பாக ஊடகவியலாளர்களை அறிவுறுத்தும் நிகழ்வு அமைச்சர் பசில் ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. திவிநகம திட்டத்தின் 1ஆம் மற்றும் 2ஆம் கட்டங்கள் வெற்றிகரமாக அமுல்படுத்தப்பட்டு வீட்டுத் தோட்டங்களில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இது தொடர்பில் மக்கள் ஆர்வமூட்டப்பட்டது மூலம் புதிய வருமான வழிகளும் உருவாகின. இத்திட்டத்தின் கீழ் புதிதாக 1 லட்சம் மனைப்பொருளியல் அலகுகள் உருவாகியதுடன் மக்களின் பொருளாதாரத்துக்கு பாரிய பயன்கள் கிடைக்கப்பெற்றன. பயன்பாட்டுக்கு போக எஞ்சும் மரக்கறி வகைகளை விற்பனை செய்வதன் மூலம் சந்தையில் மரக்கரியின் விலையும் கணிசமாக வீழ்ச்சியடைந்தது. எதிர்வரும் 5ஆம் தேதி திவிநகம திட்டத்தின் 3வது கட்டம் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து சந்தையை வெற்றி கொண்டு மனை பொருளாதாரத்தை பலப்படுத்தி அந்நிய நாட்டு செலாவணியை உழைக்கும் வாய்ப்பும் கிட்டும். பயிற்சிகளுக்கு தேவையான விதைகள் உட்பட ஏனைய அனைத்து வசதிகளையும் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாளை தொடர்பில் சிந்தித்து ஒரு மின் குமிழியேனும் அணைப்போம் என்ற திட்டத்துக்கு அமைய மாதத்தில் மின் பயன்பாட்டை 20% குறைப்போருக்கு ஒரு மாதத்துக்கு இலவசமாக மின் விநியோகத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவோருக்கு இந்த விசேட சலுகை வழங்கப்பட உள்ளது. மின்சக்தி எரிசக்தி அமைச்சின் ஏற்பாட்டில் இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை தனியார் மின்சார சபை கூட்டாக இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. மார்ச் மாதத்துக்கு இணைவாக 20% மின்சாரத்தை குறைக்கும் வாடிக்கையாளர் இதற்கு தகமை பெறுவர். 10% மின்சாரத்தை குறைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு மின் கட்டணத்தில் இருந்து 50% கழிவாக வழங்கப்படும். ஏப்ரல், மே அல்லது ஜூன் ஆகிய ஏதேனும் ஒரு மாதத்தில் மின்சாரத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் இலவசமாக ஒரு மாதத்துக்கான மின்சாரத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டும். இதற்காக வாடிக்கையாளர்கள் தற்போது பதிவு செய்து கொள்ளப்படுகின்றனர். இலங்கை மின்சார சபையின் வாடிக்கையாளர்கள் எல் வெற்றிடம் இலக்கம் 10 கொண்ட இலங்கை மின்சார சபை கட்டண கணக்கு இலக்கத்தை குறிப்பிட்டு 0114-338-338 என்ற இலக்கத்துக்கு குறுந்தகவல் ஒன்றை அனுப்ப வேண்டும். லெக்கோ வாடிக்கையாளர்கள் ESC வெற்றிடம் இலக்கம் 10 கொண்ட லெக்கோ இலக்கத்தை குறிப்பிட்டு 0714-464-3643 என்ற இலக்கத்துக்கு குறுந்தகவல் ஒன்றை அனுப்ப வேண்டும். நேற்று தொடக்கம் வாடிக்கையாளர்கள் பதிவு செய்யப்படுகின்றனர். மேலதிக தகவல்களுக்காக 1951-1987 அல்லது 1910 என்ற தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு மின்சார சபை மக்களை கேட்டுள்ளது.
கஹவத்தை இரட்டை கொலையின் சந்தேக நபர்கள் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று முற்பகல் பெல்மடுள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டனர். அவர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு பெல்மடுள்ள நீதவான் சாந்தினி நிரஞ்சலா டயஸ் உத்தரவிட்டார். கொடக்கவில பிரதேச சபை உறுப்பினரும் அவரது சகோதரரின் மனைவியும் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரும் சந்தேக நபர்களாவர். படுகொலை சம்பவம் தொடர்பாக தொலைபேசி இலக்கங்கள், வங்கிக் கணக்குகள், மரபணு பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டன. சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வருவதை அவதானிப்பதற்காக இன்றைய தினமும் பிரதேசவாசிகள் நீதிமன்ற வளவில் கூடியிருந்ததை அவதானிக்க முடிந்தது. கொழும்பு கட்டுநாயக்க ரயில் வீதியை கட்டுநாயக்க விமான நிலையம் வரை நீடிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விமான நிலையம் வரை தமது பயணத்தை தொடர்வதற்கு வசதியாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையம் ரயில் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் விமான நிலையத்துக்குள் செல்லும் வகையில் ரயில் வீதி நீடிக்கப்படும். விமான நிலைய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சகல வசதிகளையும் கொண்ட கவர்ச்சிகரமான ரயில் நிலையம் ஒன்று நிர்மாணிக்கப்படும். ரயில் வீதி மற்றும் ரயில் நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு 70 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதே நேரம் கொழும்பு கட்டுநாயக்க ரயில் வீதியை சீதுவை வரை இரட்டை வழி பாதையாக கட்டுநாயக்க விமான நிலையம் வரை நீடிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் குமார வெல்கம தெரிவித்தார். பண்டிகை காலத்தை பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு மக்கள் கூடிய ஆர்வம் காட்டி வருவதை அவதானிக்க முடிகிறது. சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதற்கு மக்கள் இப்போதிருந்தே தயாராகி வருவதை கொழும்பிலும் வெளியிடங்களிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் அவதானிக்க முடிகிறது. மக்கள் ஏனைய காலங்களிலும் பார்க்க கூடுதலான ஆர்வத்துடன் பொருட்களை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது. பயங்கரவாதமற்ற நாட்டில் சுதந்திரமாக தமது பயணங்களை மேற்கொள்வதற்கு வசதியான சூழ்நிலை காணப்படுவதும் குறைந்த விலையில் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளமையும் இதற்கான காரணங்கள் என்று வர்த்தகர்களும் நுகர்வோரும் தெரிவித்தனர். நகருக்கு வருகை தரும் மக்களின் பாதுகாப்புக்கென போலீசார் 24 மணித்தியாலமும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர். சில கடைகளில் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நிரம்பி இருப்பதை அவதானிக்க முடிந்தது. நீண்ட வரிசைகளில் மக்கள் இருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. தனியார் நிறுவனங்களில் வேண்டுகோளுக்கு அடிபணிந்து பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சின் செயலாளர் சுனில் எஸ் சிறிசேன இதனை தெரிவித்தார். பேக்கரி உரிமையாளர்களும் தனியார் நிறுவனங்களும் விலைகளை அதிகரிக்குமாறு தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பேக்கரி உரிமையாளர்களும் உற்பத்தியாளர்களும் தன்னிச்சை போக்கில் நடந்து கொண்டால் அரசாங்கம் நுகர்வோர் நலன் கருதி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் விலைகளை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது என நான் கருதுகின்றேன். தமிழ் சித்திரை புத்தாண்டு காலத்தில் மக்களின் நலன் கருதி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இரவு நேர களியாட்டங்களின் போதும் பண்டிகை கால கொள்வனவின் போதும் இடம்பெறும் குற்றச்செயல்களை தடுப்பதற்காக விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். மக்கள் இரவு நேர களியாட்டங்கள், இசை நிகழ்ச்சிகள், கொள்வனவு போன்றவற்றில் ஈடுபடும் போது முடிச்சுமாரிகளின் தொல்லைக்கு ஆளாகும் சந்தர்ப்பங்கள் அதிகம் காணப்படுகின்றன. ஆகவே பணம், நகைகள் போன்றவைகள் தொடர்பாக மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். பண்டிகை காலத்தில் வீடுகளை விட்டு வெளியேறும் போது அவற்றை ஒழுங்காக பூட்டி பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் வேண்டும். திருடர்கள் இக்காலப்பகுதியில் மக்கள் பல்வேறு கடமைகளுக்காக வீட்டை விட்டு வெளியேறுவார்கள் என்பதை அறிந்து வைத்துள்ளனர். இச்சந்தர்ப்பத்தை திருடர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். மதுபோதையில் வாகனங்களில் செலுத்தும் நபர்களை கைது செய்வதற்கும் விசேட திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. பண்டிகை காலத்தின் போது தினமும் 24 மணித்தியாலங்களும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். குற்றங்களை தடுப்பதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குமாகவே இவ்வாறு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. ஏப்ரல் 2ஆம் வார காலப்பகுதிக்குள் போதையில் வாகனங்களை ஓட்டும் சாரதிகளுக்கு எதிராக 24 மணித்தியாலமும் போலீசார் செயற்படுவார்கள். அத்துடன் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளை கைது செய்யவும், சைகை விளக்குகளை அலட்சியப்படுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு வவுனதீவு பிரதேசத்துக்குட்பட்ட சுமார் 200 வருடங்கள் பழமை வாய்ந்த மகிழவட்டவான் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் பால்குட பவனியும் வருடாந்த அலங்கார திருவிழாவும் இன்று வெகு விமர்சையாக இடம்பெற்றன. பயங்கரவாத பிடியில் சுதந்திரத்தை இழந்திருந்த படுவாங்கரை பிரதேச மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தமது சமய வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை மகிழவட்டுவான் நாகத்தம்பிரான் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்று பால்குட பவனியும் ஆரம்பமாகியது.
இந்த பால்குட பவனியின் போது நாட்டுக்கும் ஜனாதிபதிக்கும் மக்களுக்கும் ஆசி வேண்டி சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. பால்குட பவனி மகிழவட்டுவான் ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயத்தினை வந்தடைந்ததும் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்றதுடன் பாலாபிஷேகமும் செய்யப்பட்டது. யாக பூஜை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மூலமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதுடன் விசேட பூஜைகளும் இடம்பெற்றன. தொடர்ந்து 3 தினங்களுக்கு இடம்பெறவுள்ள ஆலயத்தின் அலங்கார உற்சவத்தில் வியாழக்கிழமை காலை தீர்த்தோற்சவம் இடம்பெறவுள்ளது. சிவஸ்ரீ சபாரத்ன குருக்கள் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. சுற்றாடல் மீது பற்று வைக்கும் ஆரோக்கியமான சந்ததியினரை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் சாலிந்த திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பு விசாக கல்லூரியின் சுற்றாடல் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த ஆயுஷ் 2012 ஆயுர்வேத கண்காட்சியின் அங்குரார்ப்பண வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஆயுர்வேத தினத்துக்கு இணைவாக 6ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரையிலான மாணவர்களின் பங்களிப்புடன் இந்த கண்காட்சி இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் SK அவரிபொலவின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கண்காட்சியில் விசாக கல்லூரியின் கல்வி கற்ற ஆயுர்வேத மருத்துவத்துறைக்கு பெரும் பணியாற்றிய டாக்டர் லக்ஷ்மி சேனாரட்னமுக்கு விசேட விருதொன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. அங்குரார்ப்பண வைபவத்தில் ஆயுர்வேத கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சோமவீர சந்திரசிறியும் கலந்து கொண்டார். அடுத்து குடாநாட்டு செய்திகள். வடமாகாணத்திற்கான நாயகன் நாயகி ஆளுமை போட்டி இறுதித் தேர்வுக்கான நிகழ்வு யாழ் டில்கோ ஹோட்டலில் நடைபெற்றது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமல்தாஸ் சுகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடமாகாண அரசு அதிகாரிகள் நடுவர்களாக இங்கு செயற்பட்டனர். 3 சுற்றுகளாகி தேர்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் 9 பேரும், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவரும், வவுனியா மாவட்டத்திலிருந்து 3 மன்னார் மாவட்டத்திலிருந்து 2 தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 2012ஆம் ஆண்டுக்கான நாயகன் நாயகிகளாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். இதற்கான விருதுகளை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வழங்கி வைத்தார். விளையாட்டுத்துறை பணிப்பாளர் அண்ணாதுரை உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். யாழ் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ் ராமநாதன் நுண்கலை பல்கலைக்கழக மாணவிகளின் கலை மாலை இசை நடன நிகழ்வு யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் இடம்பெற்றது. இந்திய துணை தூதரக அதிகாரி ராஜமாணிக்கம் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நாட்டிய அஞ்சலி இசை நடன நிகழ்வும் விநாயகர் நடன பாடல்கள், முருகன் பாடல்கள், வேணுகோபாலன் நாராயணன் பாடல்கள் இசைக்கப்பட்டன. இவ்வாறான கலை உணர்வுகளை மக்கள் ரசிக்க வேண்டும், பிள்ளைகளின் ஆற்றல் மேம்பட வேண்டும், அப்போது விமர்சனங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டென யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் தெரிவித்தார். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் ஜனசவன 10 லட்சம் வீடுகளை நாடு பூராகவும் நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் 10 மாவட்டங்களில் உள்ள வீடமைப்பு அலுவலகங்களுக்கு டபுள் கேப் வாகனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இவ்வாகனங்களை கையளிக்கும் வைபவத்தில் அமைச்சர் விமல் வீரவன்ச பிரதிநிதியாக கலந்து கொண்டார். தலா 60 லட்சம் ரூபாய் பெறுமதி வாய்ந்த இவ்வாகனங்களுக்கு திரைசேரி 610 லட்சம் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள கட்டுமான பயிற்சி அலுவலகத்தில் வைத்து 10 மாவட்ட முகாமையாளர்களிடம் இவ்வாகனங்கள் கையளிக்கப்பட்டன. யாழ் மாவட்ட முகாமையாளர் ஜெயச்சந்திரன் உட்பட முல்லைத்தீவு, அம்பாறை, அனுராதபுரம், மொனராகலை, கொழும்பு, காம்பகா, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களின் முகாமையாளர்களுக்கு இவ்வாகனங்கள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் சகல மாவட்டங்களிலும் ஜனசவன வீடமைப்பு திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு மாவட்ட முகாமையாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என அமைச்சர் தெரிவித்தார். 2ஆம் கட்டத்தில் வடக்கு கிழக்கில் உள்ள ஏனைய மாவட்டங்களின் வீடமைப்பு அபிவிருத்தி அலுவலகங்களுக்கு வாகனங்கள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.